ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிறுகீரை பருப்பு தான் அந்த மாதிரிங்க. சிறுகீரை அவிஞ்சு வச்சுருக்கோம். சிறுகீரை பருப்பு கூட்டு செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு உளுந்து போட்டுக்குவோம். கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டுக்குவோம். ஒரு 4 பல் சோம்பு பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா கீனி வச்சுருக்கோம். வெங்காயம் பச்சை மிளகா அதையும் இதோட சேர்த்து போட்டுக்கலாம். இவங்களை நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு எனக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 வரமிளகா போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. வதங்கட்டும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு தக்காளி, இது அதில் ஒரு 3 சின்ன பழம், ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். இது 3 தக்காளியை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். கல் உப்பு தான் போடுறேன், அப்போ தான் அந்த தக்காளி நல்லா வதங்கி வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு புளிக்குழம்பு கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கிட்டவங்க அதுக்குள்ள இந்த கூட்டை செஞ்சுருவோம். கீரை கூட்டு சிறுகீரை சிறுகீரை ஒரு இந்த அரைக்கீரை பசலைக்கீரை எல்லா கீரையும் சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு 3-4 கீரை அது எல்லாம் தான் சேர்ந்து தான் போட போகிறோம். எனக்கு மாடு தோட்டத்தில் மேலே இருந்ததுனால நான் எல்லா கீரையும் சேர்த்து தான் நான் செய்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், வதங்கிறதுக்கு தேவையானது. இவங்களை நல்லா வதக்கிக்குவோம். இவங்க வதங்கிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் கீரை அள்ளி போட்டுக்கலாம். பாருங்க, அரைக்கீரை, இது பசலைக்கீரை, முளைக்கீரை, எல்லா கீரையும் சேர்த்து வச்சிருக்கேன். இந்த கீரை ஒரு 5 வகையான கீரை மேலே மாடி தோட்டத்தில் இருந்தது.
மூக்கிரட்டை கீரைம்பாங்க. அது வந்து கிட்னிக்கெலாம் ரொம்ப நல்லது. அந்த கீரையும் நீங்கள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். கீரையும் நல்லா வதங்கிடுச்சு. கீரை வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு போட்டுக்கலாம். பாசி பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். அதுதான் அது, வேறு ஒன்றும் இல்லை. உப்பு பார்த்துக்குவோம். உப்பு நம்ம கொஞ்சம் பத்தலாம், உப்பு போட்டுக்கலாம். உப்பு இந்த அளவுக்கு போடுறேன். இந்த ஸ்டேஜில் தட்டி வச்ச பூண்டு, சோம்பு இது ரெண்டையும் சேர்த்துக்குவோம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் வரும். ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு தடவை கீரை கூட்டு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் வந்துருக்கு இந்த கீரையை. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்வோம்னா, கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச அந்த சாம்பார் பொடி அதை தூவி விட்டுக்குவோம். அது தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி அதை தூவி விட்டுக்குங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. காரம், உப்பு, டேஸ்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கீரை நிறம் மாறாமல் இருக்கணும்னா ஒரே ஒரு பிஞ்சு சர்க்கரை சேர்த்துக்குங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும், அதிகம் சேர்க்கக்கூடாது, ஸ்வீட் ஆயிரும்.
இது கீரையோட நிறம் மாறாது, கீரை சீக்கிரம் வெந்துடும். இது ஒரு ரகசியம் சின்ன டிப்ஸு தான் இது. இந்த டிப்பு டேஸ்ட் அப்படியே இருக்கும். வேண்டிதான் அந்த சின்ன ஒரு பிஞ்ச் அளவு அந்த சர்க்கரை சேர்க்குறோம். வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கீரை ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். இவங்க இந்தாண்ட கொதிச்சிட்ருக்காங்க. கருணக்கிழங்கு புளிக்குழம்பு இன்னைக்கு. இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றினோம், கடுகு போட்டோம், தக்காளி போட்டோம், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டோம். நல்லா எண்ணெயிலே வதக்கணும். அந்த கிழங்கையும் போட்டு எண்ணெயிலே வதக்கி உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்குவோம். என்னடா குக்கரில் குழம்பு வைக்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க. இது வந்து நான் இதில் கருணக்கிழங்கு வேக வச்சதுனால அந்த கருணக்கிழங்கோட இருக்கட்டும் அப்படின்ட்டு சரி அதுலேயே தாளித்து விட்றலான்னு அதை கழுவிட்டு அப்படியே தாளித்து விட்ருட்டேன், பாத்திரத்தை சேவ் பண்ணுறதுக்காக. இந்தாண்டையும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கீரையும் வெந்துருச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு, செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.